ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி vlogs. காலையில் ரொம்ப சீக்கிரமாக கிளம்பி போயிட்டுருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஎன்ஐ மீட்டிங்காக இன்னைக்கு வந்து என்னையும் வா அப்படின்னு சொல்லி கமல் கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னைக்கு எதுக்காக என்ன கூட்டிகிட்டு போகிறேன்? ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பிஎன்ஐனா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. பிஎன்ஐனா பிஸ்னஸ் நெட்வொர்க் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு அது ஒரு ஃபோரம். இப்போ எப்படி ராஜதி வந்து ரோட்டரி கிளப்பில் இருக்காங்க, அந்த மாதிரி பிஎன்ஐங்கிறது இன்னொரு பிஸ்னஸ் ஃபோரம். திண்டுக்கல் அது மாதிரி ஒவ்வொரு டவுன்லேயும் இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லா பேரும் ஒரு ஃபோரமாக வந்து ஆப்ரேட் ஆகிறது. அதுதான் அதோட கான்செப்ட். இன்றைக்கி வந்து அதில் ஒவ்வொரு நாளும் வந்து யாராவது 2 பேர் ப்ரெசன்டேஷன் இருக்கும். இப்போ நான் கூட ஒரு தடவை ப்ரெசன்டேஷன் பண்ண வந்திருந்தேன்ல. ஆமாம். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்து வெட்டிங்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் பவர் டீமோட ப்ரெசன்டேஷன். வெட்டிங்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்னால் கல்யாண சம்மந்தப்பட்ட தொழில்கள் இருக்கும் இல்லையா, யாருன்னா கல்யாண மண்டபம் வச்சிருக்கவங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட், ஃபோட்டோகிராஃபரு, ஃபர்னிச்சர் ஷோரூமு, அந்த மாதிரி கல்யாணம் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக ராஜதியை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ அதான் கான்செப்ட். ஓகே, சரி, இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு போய் பார்த்துட்டு வரலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஏரியா கூட்டமே இல்லாமல் இப்போ தான் பார்க்குறேன். நான் வாரம் பார்க்குறேன். இல்லாட்டி எவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த பக்கம்லாம். இன்னொரு ½ அன் ஹவர் கழிச்சு வந்தா இருக்காது. ஸ்கூல் வேற ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, வந்துட்டோமா? இதுதான் ஸ்வாகத். மீட்டிங்கோட கான்செப்டுக்கு தகுந்த மாதிரியே வெளியே வந்து வரவேற்புக்காக பன்னீர் தெளித்து சந்தன குங்குமம்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு போன ஃபீல் இருந்தது. பிஎன்ஐ மீட்டிங் வாரம் செவ்வாய்க்கிழமை 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். 8 மணினா டான்னு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 4, 3, 2, 1. பிஎன்ஐல வேற பிஸ்னஸ் பீப்புள்ஸ் வந்து உள்ளே இருப்பாங்க. இன்னைக்கு கான்செப்ட் வந்து வெட்டிங். ஒரு வெட்டிங் நடக்குது அப்படின்னா இங்கே இருக்கவங்க எப்படி வந்து அந்த வெட்டிங் பீப்புள்ஸ்க்கு வந்து பிஸ்னஸ் கொடுப்பாங்க அப்படின்றத பற்றி தான். ஒவ்வொருத்தரும் அவங்களோட பிஸ்னஸை பற்றி பிச் பண்ணிவிட்டு கடைசியாக இன்றைக்கி வெட்டிங் தீம் அப்படின்றனால ஸோ வெட்டிங் டீம் வந்து ஒரு வீடியோ ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதை ப்ரெசன்டேஷனாக கொடுத்தாங்க. சூப்பராக இருந்தது. ரெண்டு பேருமே மாடல்ஸ் தான். ஒரிஜினல் பொண்ணு மாப்பிள்ளை இல்லை. ஸோ தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். ஒன் டேல எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ மேம். தேங்க்யூ. மீட்டிங் முடியறதுக்கு 10 மணி ஆயிடுச்சு. மீட்டிங் முடிஞ்சதும் அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே கடைக்கு கிளம்பிட்டோம். கடைக்கு வர வழியில் அப்படியே பிள்ளைங்களுக்கு வந்து லஞ்ச் பேக் வாங்க வேண்டியது இருந்தது. பழசு கிழிஞ்சிருச்சு. அதை வாங்கிட்டு அப்புறம் கடைக்கு வந்தோம். இன்றைக்கி கடையில் என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபோர்டு வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து பார்ட்டிஷியன்லாம் பிரிக்கணும். ஸோ அதுக்கு அளந்து கொடுத்துட்டு போயிடலாம், எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்தோம். ராஜேஷ் கிச்சன் கடை எப்படி இருக்கணும் அப்படின்னு டிசைன்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எனக்கு கடை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்வமாக இருக்குது. எப்போடா வேலையை முடிப்பாங்க, அவுட்புட் எப்படி இருக்க போகுது அப்படின்றது ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எனக்கு. டேபிள் தாண்டி வெளியே வரல, தாண்டி போட்டுக்கலாம். அது நல்லா இருக்குமா? டேபிள் தாண்டி வெறும் இது மட்டும் ஓகே. இது முடிச்சாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணீங்கன்னா அது அப்படியே அதே இருக்கு. அந்த இடத்துக்கு கொடுக்கலாம். லோகோவே தெரியும். அதே மாதிரி இந்த புக் எப்படி வருதோ அதே மாதிரி நம்ம மேக்ஸிமம் ஒரு வீடியோ வந்து இன்னைக்கு எவ்வளோ வேலை? இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோம். பிஎன்ஐ முடிச்சுட்டு லஞ்ச் பேக்கு முடிச்சுட்டு இப்போ கடைக்கு முடிச்சுட்டு அடுத்து ஸ்கூலுக்கு ஸ்கூலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் நான் போகணும். நாளைக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலு. நான் போய் வெஜிடபிள்ஸ் வாங்கணும், ஃப்ரூட்ஸ் வாங்கணும், அந்த பிள்ளைங்களுக்கு அட்டை போடணும். ஏகப்பட்ட வேலை இருக்கு. முடியல.
நாங்கள் காலையில் 7 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இங்கே எங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி கௌதமுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம், ஸ்கூலில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணுப்பா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. கரெக்டாக நாங்கள் வரும்போது கொண்டு வந்து ட்ராப் பண்ணிவிட்டு கௌதம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு கண்மணி அவங்க ஸ்கூலுக்கு வந்தோம். கண்மணிக்கு புக்ஸு, பேகு, யூனிஃபார்மு எல்லாமே வாங்கிட்டு இப்போ கையில் அவங்க ஸ்கூலுக்கு போகிறோம். நேற்று கண்மணிக்கு புக்ஸ் கொடுத்தாங்க, இன்றைக்கி கையலுக்கு புக்ஸ் கொடுக்குறாங்க. நாங்கள் 2 பேத்துக்கு ஒரே நாள் வாங்கிடலான்னு 2 பேத்துக்கும் இன்றைக்கி தான் வாங்குகிறோம். கையல் கேட்டால் இன்றைக்கி புக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு எப்போம்மா எனக்கு அட்டை போட்டு கொடுப்பா அப்படின்னு. முடிஞ்சால் இன்றைக்கே அட்டை போட்டு தரேன், அப்படி இல்லாட்டி நாளைக்கு போட்டுக்கலாம் பாப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். பாப்பா உனக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் பயமாக இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த வருஷம் உனக்கு ஸ்விம்மிங் இருக்குது. சொல்லிட்டு போயிடலாம். இங்கே தான் உனக்கு கிளாஸ் ரூம், இங்கே தான் உனக்கு கிளாஸ் ரூம், இதுக்குள்ளே இருந்து தான் கவனிக்கணும். ஒரு வழியா 2 பேருக்கும் பேகு, புக்கு, யூனிஃபார்மு, ஷூவுன்னு எல்லாம் வாங்கியாச்சு. ஆமாம், நம்ம ஆனந்த பவனில் போய் சாப்பிட்டு போயிடலாம்ப்பா. ஆனந்த பவன் தானேப்பா? பிள்ளைங்களுக்கு புக்ஸு, யூனிஃபார்ம்ஸு வாங்கிட்டு வர்றதுக்கு 2 மணி ஆகிடுச்சு. லஞ்ச் அப்படியே சேர முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சோம். பிள்ளைங்க KFC போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். என்ன வேணும்? தின்னு அப்படியே நீ அப்படியே அதுதான் நகட்டி வைப்பப்பா. டடான் டடான் வை. பர்கரை வாங்கப்பா. அது வாரு, ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸை மட்டும் வேகமாக எடுத்து வச்சுருக்கு. அது இருந்தால் போதும், வயிறு நிறைஞ்சிரும். தீர்ந்துச்சா பா. ஃப்ரெஷ் பேட்ச் ABC மால்ட்டு ரெடியாகவும் பெண்டிங் வச்சிருந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே இன்றைக்கி டிஸ்பேச் பண்ணிட்டோம். வீட்டுக்கு வந்ததே 3 மணி. கீழே ஆஃபீஸில் வேலை நிறைய இருந்தனால வந்ததும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொரியர் எல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு சத்துமாவுக்கு வறுக்க வேண்டிய வேலை இருந்தது, வறுத்துட்டு இருந்தேன். நேற்று 2 பேட்ச் வறுத்தோம், இன்றைக்கி 2 பேட்ச் வறுத்துட்டோம்னா நாளைக்கு ஃப்ரெஷ் பேட்ச் ரெடி ஆகிடும். பெண்டிங் இல்லாமல் ஆர்டர்ஸை வந்து கிளியர் பண்ணிடுவோம். 150 கருப்பு கவுனி மிக்ஸுமே காலி ஆயிடுச்சு. ஊற வச்சு இன்றைக்கி வெயிலில் காய வச்சுருக்கோம். இன்றைக்கும் நாளைக்கும் வெயிலில் காஞ்சிச்சுன்னா நாளைக்கு வறுத்து நாளான்னைக்கு அரைச்சிட்டு வந்துடுவோம். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஜாலியாக இருக்கா? நாளைக்கு காலையில் எந்திரிக்கணும் சீக்கிரம். எழுப்பும் போது எந்திரிக்காம அழுதிங்கன்னு அடிப்பேன். சரி இப்போ போய் தூங்குங்க. இப்போ போய் சீக்கிரம் தூங்குனாதான் காலையில் சீக்கிரம் எந்திரிப்பீங்க. குட் நைட். குட் நைட். குட் நைட் உமா.
இன்றைக்கி கொரியர் போட போகும்போது நானுமே கூட போயிருந்தேன். பிள்ளைங்களுக்கு நாளைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் அப்படின்றனால வீட்டில் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் இல்லை, வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு போயிருந்தேன். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து பிள்ளைங்களுக்கு டின்னர் செஞ்சு கொடுத்து அவங்கள தூங்க வச்சுட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன். பிள்ளைங்க 2 மாதம் லீவு வீட்டில் ஜாலியாக இருந்தாங்க. பிள்ளைங்க மட்டும் கிடையாது, நானுமே கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தேன். ஏன்னா காலையில் சீக்கிரம் எந்திரிக்க வேண்டிய வேலை இல்லைல்ல. இந்த 2 மாதமும் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சு அறக்க பறக்க சமையல் வேலையெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் மெதுவாக சமையல் வேலையெல்லாம் பார்த்தேன். இதுக்கப்புறம் ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிடுச்சுன்னா நம்மளோட ரொட்டீனுமே வந்து பேக் டு ஃபார்ம் வந்துடும். காலையில் 5:30க்கு எந்திரிக்கணும், அறக்க பறக்க சமைக்கணும், சமைச்சு முடிச்சுட்டு இந்த பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு கிளப்பி விடணும். காலையில் உங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே ஒரே டென்ஷன், கத்திகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எப்போவும் காய் ஒரு வாரத்துக்கு தேவையானது மொத்தமாக வாங்கிட்டு வந்துடுவேன். இன்றைக்கி பெருசாக காய் கடையில் இல்லை அப்படின்றனால சும்மா ஒரு 4 நாளைக்கு மட்டும் காய் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்டு அந்த இடத்தையும் அப்படியே கையோடு கூட்டி விட்டுட்டேன். சிங்கில் இருந்த பாத்திரத்தெலாம் கழுவி வச்சுட்டு நாளைக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலு அப்படின்றனால நாளைக்கு என்ன லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு அவங்களோட வாட்டர் பாட்டில், டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டேன். நாளையிலேருந்து 5:30க்கு எந்திரிக்கணும். பேக் டு ரொட்டீன் ஸ்டார்ட் ஆக போகுது. அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.